மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக இருக்கும் சுந்தரேசன் மாவட்ட காவல்துறையால் தனது 4 சக்கர வாகனம் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வீட்டில் இருந்து அலுவலகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் நடந்தே சென்ற காட்சிகள் வெளியான நிலையில் விவகாரம் பெரிதாக வெடித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்தாலும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக கடந்த நவம்பர் மாதம் முதல் பணியாற்றி வருகிறார் சுந்தரேசன். இவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோத சாராயம், மதுக்கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்துள்ளதுடன் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக 1200க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களில் 700 பேரை சிறையில் அடைத்துள்ளார். தொடர் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது கடத்தல்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் டிஎஸ்பி சுந்தரேசனின் 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் மெய்யநாதனின் எஸ்கார்ட்டுக்காக மாவட்ட காவல்துறை சுந்தரேசனின் வாகனத்தை கேட்டதாகவும் வாகனத்தை கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக திருச்செந்தூர் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. வெளியூர் பணிகளை முடித்துவிட்டு திரும்பும்போது மீண்டும் அமைச்சர் மெய்யநாதனுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டியை கேட்டதாகவும் எஸ்கார்ட்டுக்கு பயன்படுத்தும் அளவுக்கு வண்டி கண்டிஷனாக இல்லை என்று அவர் மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று மாவட்ட காவல்துறையால் சுந்தரேசனின் வாகனம் பறிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கேட்டபோது சில நாட்கள் போகட்டும் தருகிறேன் என்று பதிலளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக 2 சக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ காவல்துறை குரூப்பில் பதிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசன் இன்று தனது வீட்டில் இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு பணிக்கு நடந்து சென்றது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில மனித உரிமை கமிஷனில் டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்களில் விசாரணை அதிகாரியாக இருந்துள்ளார். அப்போது காவல்துறையினரின் தவறுகளை தன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியதால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் அதற்கு பிறகு உயரதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு சுந்தரேசனை அழைத்து பேசிய மாவட்ட எஸ்பி வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும், இல்லையென்றால் விரலை உடைத்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சுந்தரேசனுக்கு அலுவலக அறையில் கழிப்பறை வசதி கூட இல்லாததாகவும் நண்பரின் பழைய ஏசியை வாங்கி பொருத்தியதற்கு லஞ்ச பணத்தில் வாங்கியதாக குற்றம் சாட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சுந்தரேசனின் வாகனம் பறிக்கப்படவில்லை என்று மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. எனினும் நேர்மையான அதிகாரி துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது.